வணக்கம். ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது அதன் நிதி பலத்திலோ அல்லது தொழில்நுட்பத்திலோ மட்டும் இல்லை. அது அந்த நிறுவனத்தை வழிநடத்தும் தலைவன் அல்லது சுவாமி என்பவரிடமே உள்ளது என்கிறது அர்த்தசாஸ்திரம். தலைமை என்பது வெறும் பதவியோ அல்லது அதிகாரமோ அல்ல. அது ஒரு மனப்பான்மை. ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு மோசமான தலைவரா அல்லது தலைவரே இல்லாத நிலையா? எது ஆபத்தானது? ஒரு சிப்பாயை கூட தளபதியாக சிந்திக்க வைக்கும் தலைமை பண்பு எது? சதீஷ் தவான் முதல் துகாராம் ஓம்ப்லே வரை நிஜ வாழ்வின் உதாரணங்களோடு சாணக்கியர் முன்மொழியும் உன்னதமான தலைமைத்துவ பண்புகளை பற்றி இந்த அத்தியாயத்தில் விரிவாக காண்போம். தலைவன் என்பவன் முன்மாதிரி மட்டுமல்ல, அவன் ஒரு உத்வேகம். தலைவர் என்பவர் யார்? மேலும் சாணக்கியர் ஏன் ஒரு தலைவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நம்மில் பெரும்பாலோர் ஒரு நிறுவனத்தின் தலைவர் அல்லது தலைமைச் செயல் அதிகாரி, ஒரு விளையாட்டு அணியின் தலைவர், ஒரு கல்வி நிறுவனத்தின் முதல்வர் அல்லது ஒரு இராணுவ தளபதி போன்ற ஒரு குறிப்பிட்ட பதவி மற்றும் பதவியில் இருப்பவரையே தலைவர் என்று நினைக்கிறோம். இவர்கள் அனைவரும் தலைவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் ஒருவரை சிறந்த தலைவராக, அதாவது ஆக்கப்பூர்வமான, பலன் சார்ந்த மற்றும் ஊக்கமளிக்கும் தலைவராக ஆக்குவதற்கு வேறு சில பண்புகளும் தேவைப்படுகின்றன. ஒருவர் பரம்பரை, அதிகாரம் அல்லது செல்வாக்கின் மூலம் ஒரு தலைமை பதவியை பெறலாம். ஆனால் ஒருவர் அதற்கு தகுதியானவராக இல்லாவிட்டால் அந்த பதவி அவரை தக்க வைக்காது. இந்த பண்புகளும் குணங்களும் யாவை? இந்த அத்தியாயத்தில் ஒரு நல்ல தலைவரின் குணங்களை பற்றி விவாதிப்போம். அதற்கு முன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்போம். நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஒரு நல்ல தலைவரா அல்லது ஒரு மோசமான தலைவரா? பதில் வெளிப்படையானது. சிறந்த தலைவர்களுக்காக பணியாற்ற அனைவரும் விரும்புகிறார்கள். இருப்பினும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் நல்ல தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே சூழ்ச்சி, நெறியற்ற அல்லது சட்டவிரோத வழிகளை கையாளாமல் நேர்மையுடனும் திறமையுடனும் குழுவை அதன் இலக்குகளை அடைய வழிநடத்தக்கூடிய அந்த அரிதான மாணிக்கங்களை மக்கள் தேடுகிறார்கள். இப்போது நாம் நிலைமையை மாற்றி அடுத்த கேள்வியை கேட்போம். நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஒரு மோசமான தலைவரையா அல்லது தலைவரே இல்லாமலா? இதற்கு பதிலளிப்பது கடினமா? பெரும்பாலான நிறுவனங்களில் இதுதான் யதார்த்தம். தலைவர் ஒரு சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் தலைவர்கள் பொதுவாக முழுமையானவர்களாக இருப்பதற்கு அருகில் கூட இருக்க மாட்டார்கள். உண்மையில் நம்மில் பெரும்பாலோர் அவர்கள் மோசமான தலைவர்கள் என்று உணர்கிறோம். மேலும் அவர்கள் விலகினாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ நிறுவனம் வெற்றியை நோக்கி பெரும் முன்னேற்றம் காணும் என்று நினைக்கிறோம். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விபத்தில் சிக்குகிறார் என்றும் மறுநாள் முதல் நிறுவனத்திற்கு தலைவர் இல்லை என்றும் கற்பனை செய்து பாருங்கள். நிர்வாக குழு ஒரு மாற்று நபரை தொடர்ந்து தேடுகிறது. இருப்பினும் அடுத்த ஒரு வருடத்திற்கு ஒரு சிறந்த தலைவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதன் விளைவாக வியூக முடிவுகளை எடுக்க யாரும் இல்லாததாலும், ஊழியர்கள் யாருக்கும் பொறுப்புடையவர்களாக இல்லாததாலும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மந்தமடைகின்றன. முதலில் யாரோ ஒருவர், பின்னர் யாரோ ஒருவர், இறுதியில் யாருமே வேலையை செய்யாத நிலை ஏற்படுகிறது. படிப்படியாக பழைய தலைவர் அவ்வளவு மோசமானவர் அல்ல, குறைந்தபட்சம் பணிகள் மெதுவாக நடந்தாலும் முன்னேறிக் கொண்டிருந்தன என்று ஊழியர்கள் நினைக்கத் தொடங்குகிறார்கள். நிறுவனம் திசையற்று இருப்பதையும் ஊழியர்கள் அனாதைகள் போல் உணர்வதையும் விட இதுவே மேலானது. இது நம்மை மற்றொரு முக்கியமான கேள்விக்கு எடுத்துச் செல்கிறது. அந்த மோசமான தலைவர் ஒரு நல்ல தலைவராக மாறினால் என்னவாகும்? இது சாத்தியம். நாம் கேட்கும் கேள்வி, எப்படி? ஒரு மோசமான தலைவர் ஒரு நல்ல தலைவராக மாறுவதற்கு பல்வேறு முறைகள் உள்ளன. மேலும் பல ஊழியர்களுக்கு தலைவர்களாக பயிற்சி அளிக்க முடியும். எனவே உயர் தலைவர் இறந்துவிட்டால் அல்லது ஓய்வு பெற்றால் அந்த உயர் பதவிக்கு தேர்ந்தெடுப்பதற்கு தலைவர்களின் ஒரு குழு இருக்கும். நிறுவனத்தில் உள்ள உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையுள்ள அனைவருக்கும் தலைமை பண்புகளை பயிற்றுவித்ததும் வளர்ப்பதும் மூலம் இதை அடைய முடியும். இராணுவத்தில் ஒரு சிப்பாய் இறக்கும் வரை நெவர் பின்வாங்குவதில்லை என்றொரு பழமொழி உண்டு. இதன் பொருள், ஒரு போரின் போது ஒரு குழுவின் தலைவர் இறந்துவிட்டால் அடுத்தவர் தலைமை பொறுப்பை ஏற்று போரை தொடர்கிறார். இரண்டாவது நபர் இறந்தால் மூன்றாவது நபர் தலைவராக பொறுப்பேற்கிறார். ஆயுத படைகளில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தலைவர்களை உருவாக்கும் ஒரு உள்ளார்ந்த அமைப்பு உள்ளது. யார் வேண்டுமானாலும் தலைவராக முடியுமா என்று ஒருவர் ஆச்சரியப்படலாம். இங்குள்ள விஷயம் என்னவென்றால், போரிடச் செல்லும் குழுவில் உள்ள அனைவரும் தளபதிகள் அல்ல. ஆனால் கீழ்மட்டங்களில் உள்ளவர்கள் கூட தலைவர்களைப் போல சிந்திக்க பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். தலைமை என்பது வெறும் பதவி அல்லது தகுதியால் வருவதல்ல, அது மனப்பான்மை மற்றும் திறமையால் வருவதாகும். 2008 நவம்பர் 26 அன்று நடந்த மும்பை பயங்கரவாத தாக்குதலில்
உதவி காவல் துணை ஆய்வாளரான துகாராம் ஓம்ப்ளே ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றார். அவர் தன் மார்பில் குண்டுகள் பாய்ந்த போதிலும் முன்னேறி சென்று அஜ்மல் கசாபை உயிருடன் பிடித்தார். ஓம்ப்ளே தனது பதவி வேறுபாடின்றி தனது தலைமைத்துவத்தை நிரூபித்தார். அதே பயங்கரவாத தாக்குதலில் மும்பை காவல்துறை 16 பேரை இழந்தது. இவர்களில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் இணை ஆணையரான ஹேமந்த் கர்கரே மற்றும் கிழக்கு மண்டலத்தின் கூடுதல் காவல் ஆணையரான அசோக் காம்தே ஆகிய இருவர் மட்டுமே ஐபிஎஸ் அதிகாரிகளாவர். ஐபிஎஸ் அல்லது இந்திய காவல் சேவை என்பது இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த காவல் தலைமை பதவியாகும். கர்கரே மற்றும் காம்தே இருவரும் தலைவர்களாக திகழ்ந்தனர். உண்மையான அர்த்தத்தில் சிறந்த பயிற்சியும் உயர் பதவிகளும் பெற்றிருந்தவர்கள் யார்? மற்ற 14 பேர் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள். ஆயினும் அவர்கள் அனைவரும் தலைவர்களாக தங்களை நிரூபித்தனர். இன்று நாடு அந்த 16 பேரையும் அவர்களின் பதவிகளை பொருட்படுத்தாமல் அவர்களின் தியாகத்திற்காக தலைவர்களாக போற்றுகிறது. அதுதான் செயலில் உள்ள சூழ்நிலைக்கேற்ற தலைமைத்துவம். இந்த மனிதர்களின் பயிற்சியும் மனப்பான்மையும் ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவர்களை முன்வரச் செய்து தலைவர்களாக மாற்றியது. இந்த நடவடிக்கைகளில் இறக்காத ஆனால் பொறுப்பேற்று நிலைமையை கட்டுப்படுத்திய போது தங்கள் தலைமைத்துவ குணங்களை நிரூபித்த வேறு பலரும் இருந்தனர் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு தலைவர், ஒரு சுவாமி என்பவர் முன்முயற்சி எடுத்து உயர்ந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்ய தயாராக இருப்பவர் என்பதை நாம் காண்கிறோம். புக் ஹவுஸ் ராம் சேனல் டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்க்கையில் நடந்த பிரபலமான சம்பவம் அவரது வழிகாட்டியும் தலைவருமானவர் ஒரு நெருக்கடியை எவ்வாறு கையாண்டார் என்பதை காட்டுகிறது. பேராசிரியர் சதீஷ் தவான் அப்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். மேலும் ரோஹிணி செயற்கைக்கோளை சுற்றுவழியில் நிலைநிறுத்துவதற்காக முதல் செயற்கைக்கோள் ஏவுகணையான SLV-3ஐ உருவாக்கும் பணி டாக்டர் கலாமிடம் ஒப்பவிக்கப்பட்டது. 2593இல் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய உயர் தொழில்நுட்ப விண்வெளி திட்டங்களில் ஒன்றாக இது உள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத் துறையை சார்ந்த ஆண்களும் பெண்களும் இந்த பணிக்காக முழுமையாக தயாராக இருந்தனர். ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கடின உழைப்பின் விளைவாக 1979 ஆகஸ்ட் 10 அன்று நடந்த முதல் SLV-3 ஏவப்பட்டது. SLV-3 அதிகாலையிலேயே விண்ணில் ஏவப்பட்டது. அதன் முதல் நிலை மிகச் சிறப்பாக செயற்பட்டது. அனைத்து நிலை ராக்கெட்டுகளும் அமைப்புகளும் செயல்பட்ட போதிலும் இரண்டாம் நிலை கட்டுப்பாட்டு அமைப்பு செயலிழந்ததால் இந்த திட்டம் அதன் நோக்கங்களை அடைய முடியவில்லை. சுற்றுவழியில் நிலைநிறுத்தப்படுவதற்கு பதிலாக அந்த செயற்கைக்கோள் வங்காள விரிகுடாவில் மூழ்கியது. இந்த திட்டம் ஒரு தோல்வியில் முடிந்தது. நிகழ்ச்சிக்கு பிறகு ஸ்ரீஹரிகோட்டாவில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேராசிரியர் தவான் மற்றும் டாக்டர் கலாம் இருவரும் கலந்து கொண்டனர். அப்போது டாக்டர் கலாம் திட்ட இயக்குனராகவும் பணி இயக்குனராகவும் இருந்த போதிலும் அந்த திட்டம் நிறைவேறாததற்கு தானே பொறுப்பேற்பதாக பேராசிரியர் தவான் அறிவித்தார். பின்னர் 1980 ஜூலை 18 அன்று SLV-3 மீண்டும் ஏவப்பட்டு ரோகிணி வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட போது அதைத் தொடர்ந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த வெற்றி கதையை பத்திரிகையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பேராசிரியர் தவான் டாக்டர் கலாமை முன்னிறுத்தினார். இவ்வாறு ஒரு தலைவர் வெற்றிக்கான பெருமையை அதற்காக உழைத்தவர்களுக்கு அளித்துவிட்டு அவர்களின் தோல்விக்கான பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறார். இந்த சம்பவம் டாக்டர் கலாமின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிற்காலத்தில் அவர் இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவரானார். அவன் தன் கடமைகளை செய்வதில் மெத்தனமாகவும் சோம்பேறியாகவும் இருந்தால் குடிமக்களும் சோம்பேறிகளாகி அதன் மூலம் அவனது செல்வத்தை சுரண்டி விடுவார்கள். மேலும் ஒரு சோம்பேறி அரசன் எளிதில் எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடுவான். எனவே அரசன் எப்போதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும். தலைவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்து ரோல் மாடல்களாக ஆகிறார்கள். பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் தலைவன் எவ்வாறமோ அவ்வாறே மக்களும் இருப்பார்கள் என்கிறார். எனவே ஆற்றல் மிக்கவராக இருப்பது மிகவும் முக்கியம். ஒரு தலைவர் உடல் ரீதியாக ஆற்றல் மிக்கவராகவும் மன ரீதியாக விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். தலைவர் சோம்பேறியாக இருந்தால் அவரை பின்பற்றுபவர்களும் சோம்பேறிகளாகவே இருப்பார்கள். மோசமான தலைமையின் கீழ் மிகவும் திறமையானவர்கள் கூட சோம்பேறிகளாகி விடுவார்கள். மறுபுறம் ஆற்றல் மிக்க மற்றும் சுறுசுறுப்பான ஒரு தலைவர் சோம்பேறிகளை கூட அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட தூண்டுவார். தலைவர் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இல்லாவிட்டால்
மக்கள் அவரது செல்வத்தை சுரண்டி விடுவார்கள் என்றும் சாணக்கியர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே விழிப்புணர்வு ஒரு நிறுவனத்தின் நிதிநிலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஊழல் செய்பவர்கள் தலைவரிடம் பிடிபட்டு விடுவோமோ என்ற தொடர்ச்சியான அச்சத்தில் இருக்கிறார்கள். தலைவர் விழிப்புடன் இல்லாவிட்டால் அவர் ஊழலை அமைப்புக்குள் வரவழைப்பார். தலைவர் ஆற்றல் மிக்கவராக இருப்பது மிகவும் முக்கியம். இதன் பொருள், ஒரு தலைவர் மற்றவர்கள் தன்னை ஊக்குவிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர் சுயமாக ஊக்கமளிக்கப்பட வேண்டும். ஊக்கத்திற்கும் உத்வேகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஊக்கம் என்பது எப்போதும் காரணமாக இருக்கும். அதே சமயம் உத்வேகம் என்பது எதையும் மீறி இருக்கும். ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக, ஒரு உயர்ந்த இலட்சியத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் உத்வேகமே ஒரு தலைவரை ஊக்குவிக்கிறது. காவல்துறையில் தேசமே உத்வேகம். அது மிகவும் உயர்ந்த இலட்சியம். அதற்காக ஒவ்வொரு காவலரும் தங்கள் உயிரையே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இருப்பினும் இங்கும் தலைவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு பழமொழி உண்டு: சவால்கள் கடினமாகும் போது வலிமையானவர்கள் முன்னேறி செல்வார்கள். அதுதான் முன்முயற்சி, அதுதான் தலைமைத்துவம், அதுதான் உத்வேகம். வெற்றியை தன் குழுவிற்கு தந்து தோல்வியை தன் தோளில் சுமப்பவனே உண்மையான தலைவன். சாணக்கியரின் கூற்றுப்படி, ஒரு தலைவன் சோம்பேறியாக இருந்தால் அந்த நாடே சோம்பலால் அழிந்துவிடும். விழிப்புணர்வும் சுய உத்வேகமும் கொண்ட ஒரு தலைவன் சாதாரண மனிதர்களையும் சாதனைகள் நோக்கி ஓடச் செய்வான்.